ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இல்லை, ஒரு உண்மை சம்பவம் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். சுமார் 2 வருடம் முன்ன ஒரு குடும்பம் எங்கள் பில்டிங்க்கு வந்தது. நாங்கள் கத்தாரில் வக்ராவில் உள்ள கமர்ஷியல் பேங்க் அருகில் இருக்கிறோம். ஒரு கணவன், மனைவி, ஒரு மகன். இந்த பையன் ரொம்ப துடிப்பானவன், ரொம்ப சுறுசுறுப்பு, எப்பொழுதும் ஸ்மைல். நீங்கள் கேட்கலாம் எல்லா சின்ன பசங்களும் அப்படிதான்ட்டு. ஆனால் அவனுக்கு சில மெடிக்கல் சேலஞ்சஸ் இருக்குது. அதையும் மீறி அவன் அவ்வளோ புத்துணர்ச்சியாக இருப்பான். அவன் எங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு இன்ஸ்பிரேஷன் தான். அவனுடைய அம்மா நஸ்மின் தமிழ்நாட்டில் சென்னையில் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு ட்ராண்ட்ரம் கிம்ஸ் ஹாஸ்பிட்டலில் டாக்டராக ஒர்க் பண்ணாங்க. பையனுக்கு சில மெடிக்கல் சேலஞ்ச் வந்த உடனே வேலையை விட்டுட்டு சூப்பர் மதராக பையனை பார்த்துட்டு இருந்தாங்க. எங்கள் பில்டிங் வந்து ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ஒரு அதிர்ச்சி அவங்களுக்கு வந்தது. அவங்களுக்குன்னு சொல்கிறதுக்கு எல்லாம் எங்களுக்கு வந்து சொன்னோம். அந்த அளவுக்கு அவங்களும் நாங்களும் எங்கள் பில்டிங்கில் உள்ள நிறைய பேர் நெருங்கி பழகிட்டோம். நஸ்மின் அவர்களுக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் போய் நாங்கள் செக் பண்ணும்போது ஒரு பேரிடி எங்களுக்கு விழுந்தது. அவங்களுக்கு அக்யூட் மைலாய்டு லுக்கேமியா, இரத்த புற்றுநோயின் ஒரு வகை சொல்லிவிட்டார்கள். பையனுக்கு இந்த சேலஞ்ச் இருக்குது. நாங்கள் இம்மிடியேட்டாக நஸ்மின் அவர்களை ருமேலா ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணாங்க. அவங்க அங்கே இருந்து அவங்க ஹஸ்பண்ட் அனீஸ் பாய்க்கு பையனை எப்படி பார்த்துக்கணுன்ட்டு அந்த பெட்டில் இருந்து ஒவ்வொரு விஷயத்தையாக சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட மன வலிமை நினச்சி பார்க்க முடியாதது. அனீஸ் பாய் மனைவிக்கு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டே இருக்கணும், மகனுக்கு சில சேலஞ்சஸ், இதற்கு இடையில அவருடைய வேலையும் பார்த்தாகணும் குடும்பத்துக்கு. அவரை மாதிரி நாம் ஒரு மணி நேரம் கூட அவருடைய சிந்தனையில் அவருடைய செயலை நம்ம செய்ய முடியாது. அவ்வளோ கஷ்டப்படுறாரு குடும்பத்துக்காக, அவ்வளோ போராட்டம், கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ நம்பிக்கையோடு போராடிட்டு இருக்காரு. ஒரு 1.5 வருஷமாக டாக்டர் நஸ்மின் அவர்களுக்கு கீமோ ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேற்றம் அடையிற நேரத்தில் பின் ரிலாப்ஸ் ஸ்டேஜுக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைக்கவில்லை. டாக்டர் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் தான் ஒரே வழி என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் செக் செய்தோம், எதுவும் மேட்ச் ஆகலை. இந்தியாவில் உள்ள எல்லா ஸ்டெம் செல் டோனார் ரெஜிஸ்ட்ரியும் செக் பண்ணோம். அன்ஃபார்ச்சுனேட்டாக எங்களுக்கு ஏற்ற டோனார் கிடைக்கல. ஆன் ஜூலை 9, 2026 அன்னைக்கு டாக்டர் தெளிவாக நாங்கள் பயந்து கொண்டிருக்கும் ஒரு பதிலை எங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே டிலே பண்ணாதீங்க, இம்மிடியேட்டாக ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணிடுங்க. அந்த குடும்பம் இப்பொழுது கத்தாரிலிருந்து சென்னையை நோக்கி கிளம்பி கொண்டிருக்கிறது. ஒரே ஒரு நம்பிக்கையுடன் அவங்களுக்கு ஒரு பெர்ஃபெக்ட் மேட்ச் எந்த இடத்துலையோ இல்லை யாரிடமோ கிடைச்சிடும் என்ற நம்பிக்கை இல்லை. இந்த கதையினுடைய ஹீரோயின் யார் தெரியுமா? உங்களை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தத்ரி இல் ஸ்டெம் செல் டோனராக ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. தத்ரி ஸ்டெம் செல் டோனர் ரெஜிஸ்ட்ரி வந்து இந்தியாவிலே மிகப்பெரிய ரெஜிஸ்ட்ரி. சிலவங்க ஸ்டெம் செல் டோனர் ரெஜிஸ்ட்ரி ஏதோ ஒரு பெரிய ப்ராசஸ்ன்னு நினைக்கலாம். டொனேஷன் ரொம்ப சிம்பிளான செயல், நம்ம ரத்த தானம் கொடுக்குற மாதிரி தான். அது வந்து ஒரு அவுட் பேஷண்ட்ல நடக்கிற சின்ன ப்ராசஸ். ஒரு 3 அல்லது 5 மணி நேரத்தில் முடிஞ்சிடும். அன்னைக்கே டோனர் வீட்டுக்கு பத்திரமா வீட்டுக்கு போய் அவங்களோட சகஜ வாழ்க்கையை தொடர்ந்துடலாம். ரெண்டாவது இன்னொரு மிஸ்கன்செப்ஷனும் இருக்குது. டோனருடைய பிளட் குரூப்பும் பேஷண்ட்டுடைய பிளட் குரூப்பும் மேட்ச் ஆகணுன்ட்டு அப்படிலாம் ஒன்றும் தேவையில்லை. ஆனால் HLA மேட்ச், ஸ்பெஷல் டிஷ்யூ டைப் HLA மேட்ச் இருக்கணும். HLA மேட்ச் வந்து ஒரே இனத்தை சார்ந்தவர்களிடம் வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். டாக்டர் நஸ்மின் வந்து தென்காசி மாவட்டம் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள். அவங்களுடைய அப்பா வழியில் கேரளா
ஆலப்புழா டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. அதனால் என்னுடைய தமிழ்நாடு கேரளா நண்பர்களை, பொதுமக்களை கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் தயவுசெய்து தத்ரி ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். உங்களுடைய ரிஜிஸ்ட்ரி அவங்களுக்கு அதிக வாய்ப்பை கொடுக்கும் மேட்ச் ஆகிறதுக்கு. அந்த பாக்கியம், அவங்க உயிரை காப்பாற்றக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. இந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க. தயவு செய்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ண உடனே தத்ரியிலேருந்து ஒரு ஸ்வாப் கிட்ட அனுப்புவாங்க. அது வந்து நம்ம கொரோனா டைமில் பண்ண மாதிரி தான், சிம்பிளான ப்ரொசீஜர். உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு நர்ஸை கூட நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுவோம். அந்த ஸ்வாப் கிட் இல்லை லேப் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கு 45 to 60 days எடுக்கும். ஒருவேளை நீங்கள் அந்த பாக்கியசாலியாக இருந்தால், நீங்கள் அந்த பெர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தால், தத்ரி உங்களை தொடர்பு கொள்ளும். உங்களுக்கு முழு உடல் பரிசோதனை செய்யப்படும். நீங்கள் பெர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தீங்கன்னா உடல் ரீதியில் உங்களுக்கு அந்த டொனேஷன் ப்ராசஸ் எப்படின்னு சொல்லித்தரும். அது வந்து நீங்கள் வேற ஊருக்கோ எங்கேயும் வர வேண்டியதில்லை. உங்கள் ஊரில் உள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில், சர்டிஃபைடு ஹாஸ்பிட்டலில் ஸ்டெம் செல் டொனேஷன் வாங்கப்படும். அந்த உங்களிடம் கலெக்ட் பண்ணப்பட்ட ஸ்டெம் செல்ஸை தத்ரி சேஃபாக பேஷண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவோம். நீங்கள் மேலும் பல வழிகளில் எங்களுக்கு உதவலாம். ஒரு ஸ்டெம் செல் டோனார் கேம்பெயின் நடத்தலாம். அது உங்கள் வேலையிலோ, நீங்கள் வேலை பார்க்கும் இடத்திலோ, உங்களுடைய காலேஜிலோ, உங்களுடைய நண்பர்கள் வட்டாரத்திலோ, உங்களுடைய பில்டிங் கம்யூனிட்டியிலோ, நீங்கள் வழிபடும் வழித்தளங்களிலோ நடத்தலாம். இந்த வீடியோவை பல இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய சின்ன செயல் எங்களுக்கு ஒரு பெரிய வழியை காட்டும். அந்த சின்ன பையன் அவங்க அம்மாவை சார்ந்திருக்கான். அவங்க அம்மா போராடிட்டு இருக்காங்க. உங்களுடைய ஒரு கருணையான முடிவு அந்த குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஒளியை கொடுக்கும். ஹீரோஸ் வந்து சூப்பர் பவர்ஸோட பிறக்கிறதில்ல. ஹீரோஸ்லாம் நம்மள மாதிரி ஒரு நார்மல் பீப்புள். ஆனால் அவங்க ஒரு கருணையான முடிவு எடுப்பாங்க. உங்களின் கருணையான முடிவை நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். தயவுசெய்து ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். இது ஸ்டெம் செல் டோனார் கேம்பெயின் நடத்துங்க. இந்த வீடியோ பல இடத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் முழு நம்பிக்கையோடு இருக்கோம். எங்களுடைய பெர்ஃபெக்ட் மேட்ச் உங்களிடம் அல்லனா உங்கள் மூலமாக இன்னொருவரிடம் நடக்கும். நன்றியுடன்.